இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் தனியார் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்படவில்லை. டிபிகேஎல் அனுமதியுடன் அமைக்கப்பட்டது. சரவணன் விளக்கம். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் புரியாத சிலர் கூறுவது போல் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அல்ல. மாறாக கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல்லின் முழு அனுமதியோடு அக்கோவில் கட்டப்பட்டதாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெளிவுபடுத்தியுள்ளார். இன்னொன்று, இந்த ஆலயம் வேறொரு இடத்திலிருந்து தற்போதுள்ள இடத்திற்கு மாறி வந்ததாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதுவும் உண்மையில்லை. காரணம், ஆரம்பத்திலேயே அக்கோவில் அங்குதான் செயல்பட்டு வருவதாக சரவணன் சொன்னார். 2006ஆம் ஆண்டு சாலை விரிவாக்க பணிகளுக்காக கோவிலின் சிறு பகுதி, அதாவது சமையல் அறையையும் அர்ச்சகர் தங்கும் இடத்தையும் உடைக்குமாறு டிபிகேஎல் கேட்டுக்கொண்டது. அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த சமையல் அறையும் அர்ச்சகர் தங்கும் இடமும் மட்டுமே கோவிலின் முன்புறம் மாற்றப்பட்டது. ஆனால் மைய கோவில் காலம் காலமாக அங்கேதான் செயல்பட்டு வருகிறது. அப்போது கோவிலில் இருக்கும் நிலம் டிபிகேஎலுக்கு சொந்தமாக இருந்தது. டிபிகேஎல் அனுமதியோடு ஒரு பகுதியை இடமாற்றம் செய்ய ஆலய நிர்வாகமும் ஒப்புக்கொண்டது. அதற்கான மொத்த செலவு 1,20,000 ரிங்கிட் ஆகும். இது நடந்தது 2008ஆம் ஆண்டு. ஆனால் பலர் என்னவோ 2012 தான் அங்கு கோவில் புதிதாக கட்டப்பட்டதாக நினைத்து கொண்டாடுகின்றனர். ஹர்ஷிதா சாய்க்கு இதய அறுவை சிகிச்சைக்காக இன்னும் 20,000 ரிங்கிட் தேவை. 98% நிதி திரட்டப்பட்டுள்ளது. மீத தொகைக்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்கவும் வாருங்கள். பிறந்தது முதல் இருதய நோய்க்கு ஆளான 9 வயது சிறுமி ஹர்ஷிதா சாய் செல்வ கணபதியின் வெளிநாட்டு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் நிதியில் இதுவரை 20,000 ரிங்கிட் மட்டுமே தேவைப்படுகிறது. அமெரிக்காவின் பாஸ்டன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான மருத்துவ செலவு 3,50,000 அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் அதில் 98 விழுக்காடு நிதி திரட்டப்பட்டு விட்டது. இந்நிலையில் எஞ்சிய நிதியை திரட்டுவதற்கு நல்லுள்ளம் கொண்ட பொதுமக்கள் உதவுமாறு தந்தை செல்வ கணபதி கூறியுள்ளார். சுங்கைபோலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவியான ஹர்ஷிதாவிற்கு பிறந்தது முதல் ஆக்சிஜன் அளவு 70 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு மட்டுமே செயல்பட்டு வருகிறது. பிறந்த 30 நாட்களில் அச்சிறுமிக்கு இருதய கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டதாக செல்வ கணபதி கூறினார். இந்நிலையில் அமெரிக்கா சென்று அறுவை சிகிச்சை செய்வதே ஒரே வழி என தேசிய இருதய சிகிச்சை கழகமான IJN பரிந்துரைத்துள்ளது. மஸ்ஜித் இந்தியா கோவில் விவகாரத்தில் உண்மையை மாற்றும் முயற்சியா? 2008 இடமாற்றத்திற்கு டிபிகேஎல் ஒப்புதல் உள்ளது. பிரபாகரன் கண்டனம். ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் விவகாரத்தில் பலர் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வீடியோவாக வெளியிட்டு வருகின்றனர். அவர்கள் யாராக இருந்தாலும் அச்செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் நினைவுறுத்தியுள்ளார். அக்கோவில் விவகாரத்தில் கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே சம்பந்தப்பட்டவன் என்ற முறையில் சில உண்மை தகவல்களை விளக்க வேண்டிய கடமை தனக்கு உண்டு என்றார் அவர். அவ்வகையில் அக்கோயிலை இப்போதுள்ள இடத்திற்கு 2008ஆம் ஆண்டு டிபிகேஎல் இடம் மாற்றியது. டிபிகேஎல்லின் மேம்பாட்டு திட்டத்திற்கு வழிவிடுமாறு அப்போதைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கோவில் இடம் மாறியது. டிபிகேஎல்லின் முழு அனுமதியோடு தான் இந்த கோவில் இடமாற்றமே நிகழ்ந்தது. இந்நிலையில் கோவில் நிலத்தை பதிவு செய்ய 2012 மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. பிறகு 2014ஆம் ஆண்டு அந்த 328வது லோட் நிலத்தை டிபிகேஎல் தனியாருக்கு விற்றுவிட்டது. ஆகவே இந்த விஷயத்தில் நடந்தது இதுதான். எனவே ஊரார் நிலத்தில் சட்டவிரோதமாக ஆலயம் அமைக்கப்பட்டிருந்ததாக தான் தோன்றித்தனமாக வீடியோ வெளியிட்டு அதில் குளிர் காயும் செயலை எவராயினும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். கோவில் இருப்பது தெரிந்திருந்தும் நிலத்தை விற்பதில் டிபிகேஎல் அவசரம் காட்டியது ஏன்? ஜேக்கல் குழுமமும் அதை வாங்கியது ஏன்? விக்னேஸ்வரன் கேள்வி. ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் அப்போதைய டிபிகேஎல் நிர்வாகம் செயல்பட்டது குறித்து மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் நிலத்தில் கோவில் அமைந்துள்ளது தெரிந்திருந்தும் டிபிகேஎல் அதனை விற்றிருக்கிறது. கோவிலை இடம் மாற்றுவது உள்ளிட்ட விவகாரத்தை தீர்த்த பிறகல்லவா நிலத்தை விற்பது பற்றி டிபிகேஎல் யோசித்திருக்க வேண்டும். அதே சமயம் கோவில் இருப்பது தெரிந்துதான் ஜேக்கல் குழுமமும் அந்நிலத்தை வாங்கியுள்ளது. ஆக நிலத்தை விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் கோவில் அங்கிருப்பது தெரியாமல் இல்லை.
இப்போது அங்கு மசூதி கட்டப்படவிருப்பதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. என் கேள்வியெல்லாம் கோவிலுக்கு ஒரு தீர்வை காணாமல் அவசர அவசரமாக நிலம் விற்கப்பட்டதும் வாங்கப்பட்டதும் ஏன் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளதாக விக்னேஸ்வரன் கூறினார். அக்கோவில் நில விவகாரம் குறித்து சில உண்மைகளை தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டார். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான அறம் ஏஐ முன்னோடி பயிற்சி திட்டத்திற்கு 8 கேமரன் மலை தமிழ் பள்ளிகள் தேர்வு. பஹாங் கேமரன் மலையை சேர்ந்த 8 தமிழ் பள்ளிகள் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் அறம் ஏஐ திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஏஐ பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குவாலா தெர்லா தமிழ் பள்ளி, தானா ராதா தமிழ் பள்ளி, போ சத்து தோட்ட தமிழ் பள்ளி, போ துவா தோட்ட தமிழ் பள்ளி, சுங்கை பாலாஸ் தோட்ட தமிழ் பள்ளி, ப்ளூவேலி தோட்ட தமிழ் பள்ளி, ஷும் இப் லியாங் தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த 8 தமிழ் பள்ளிகளாகும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களோடு மாணவர்களுக்கு அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பதே அந்த முன்னோடி திட்டத்தின் நோக்கம் என துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். ஏஐ என்பது கற்பதற்கு கடினமான ஒன்று என மாணவர்கள் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஆரம்பத்திலேயே இப்பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்திய சமூகம் பின்தங்கிவிடக் கூடாது என்ற நோக்கில் இந்த உயர் தாக்க திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏஐ ஓர் அச்சுறுத்தல் அல்ல, மாறாக கல்வி, வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் என்றார் அவர். கேமரன் மலை குவாலா தெர்லா தமிழ் பள்ளியில் மலேசியாவின் எதிர்காலத்திற்கான ஏஐ என்ற பயிற்சியை தொடக்கி வைத்து பேசுகையில் சரஸ்வதி அவ்வாறு கூறினார். அமெரிக்காவில் முட்டை பற்றாக்குறை மற்றும் கடத்தல் முட்டை விநியோகத்தை பாதிக்கவில்லை மாட்சாபு. உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கோழி முட்டைகளின் கையிருப்பு சீராக இருப்பதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறியுள்ளார். அமெரிக்காவில் கோழி முட்டைகளின் விலை திடீரென உயர்ந்துள்ள நிலையில் வெளிநாடுகளுக்கு கோழி முட்டைகள் கடத்தப்படலாம் என ஊடகங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன. இதனால் எழும் குழப்பத்தை தணிக்கும் வகையில் அமைச்சர் அவ்வுத்தரவாதத்தை வழங்கினார். அமைச்சு மற்றும் உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு தினசரி முட்டை உற்பத்தி நிலையான மற்றும் திருப்திகரமான அளவில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாக அறிக்கை வாயிலாக மாட்சாபு சொன்னார். கையிருப்பு நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அமைச்சு பண்ணை மட்டத்திலிருந்து கடைசி பயனர் வரை கோழி முட்டைகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை கண்காணிக்க பிற நிறுவனங்கள் மற்றும் அமைச்சுகளுடன் வியூக ஒத்துழைப்பு மூலம் அமலாக்க நடவடிக்கைகளும் வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மாட்சாபு கூறினார். எனவே முட்டை கையிருப்பு குறித்து வெளியாகும் உறுதி செய்யப்படாத தகவல்களை பொதுமக்கள் எளிதில் நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் 950 மில்லியன் ரிங்கிட் முதலீட்டு திட்ட மோசடி, 5 மலேசியர்கள் மீது குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் 950 மில்லியன் ரிங்கிட் உட்படுத்திய பம்ப் அண்ட் டம்ப் எனும் முதலீட்டு திட்ட மோசடியில் 5 மலேசியர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கேமன் தீவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்துக்காக குழப்படியான விளம்பரம் மற்றும் பங்கு பரிவர்த்தனையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சிகாகோ மாவட்ட நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர். அத்திட்டத்தில் சீனாவில் உள்ள தனிநபர்கள் தங்கள் அமெரிக்காவை தளமாக கொண்டு முதலீட்டு ஆலோசகர்கள் என ஆள்மாறாட்டம் செய்கின்றனர். சமூக ஊடகங்கள் மற்றும் அரட்டைகள் மூலம் அந்நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபம் பெரிய கிடைக்கும் என பொய் வாக்குறுதியை அளித்து ஏமாளிகளை சிக்க வைப்பதே அவர்களின் வேலையாகும். அவ்வகையில் பங்கு விலைகளை செயற்கையாக உயர்த்தி குழும பங்குகளை மொத்தமாக விற்று மில்லியன் கணக்கான டாலர்களை அந்நிறுவனம் லாபமாக ஈட்டுகிறது. இதனால் பங்கு விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் முழு முதலீட்டையும் இழக்க நேரிட்டதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது. இதே குற்றத்திற்காக 2 தாய்வானியர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. கடத்தல் மூலம் சொகுசு வாழ்க்கை வாழும் இளையோர் அம்பலப்படுத்தினார் ஐஜிபி. தொழில் முனைவோர் அல்லது சமூக ஊடக பிரபலங்களாக இல்லாத இளைஞர்கள் பலர் பிளந்தானில் ஆடம்பர கார்களுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. தெளிவான வருமான ஆதாரங்கள் எதுவும் இன்றி முஸ்தாங், BMW போன்ற சொகுசு கார்களில் அவர்கள் வலம் வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார். இது ஒன்றும் புதிதல்ல என கூறிய ஐஜிபி, இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அத்தகையோர் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது அம்பலமானதாக சொன்னார்.
அவர்களில் சிலர் கிளந்தான் தாய்லாந்து எல்லையில் போதைப்பொருள், சுடும் ஆயுதங்கள், கால்நடைகள் போன்றவற்றை கடத்தி வந்துள்ளனர். சட்டவிரோத நடவடிக்கைகளில் இளையோரை பயன்படுத்தும் கும்பல்களை முறியடிக்க எல்லை பாதுகாப்பும் உளவு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். சட்டப்பூர்வ வர்த்தகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு கடத்தலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை பாயும். போதைப் பொருள் மற்றும் சுடும் ஆயுத கடத்தல் மையமாக கிளந்தான் தொடர்ந்து விளங்கி வரக்கூடாது என ஐஜிபி மேலும் கூறினார். மலாக்காவில் வைரலான வீடியோ குழந்தை கடத்தல் முயற்சி அல்ல என போலீஸ் விளக்கம். மலாக்கா டத்தரான் பல்ஹமானில் உள்ள பேரங்காடி ஒன்றில் பிள்ளைகளுடன் சென்று கொண்டிருந்த தாயை பின்தொடர்ந்து பெண் ஒருவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு 7:15 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இதற்கு முன்பாக அப்பெண் தனக்கு தானே பேசியதோடு கத்தி கூச்சலிட்டும் கொண்டிருந்தார். பின்னர் ஒரு தாயுடன் சென்று கொண்டிருந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்த அம்மாது திடீரென அவர்களை எட்டி உதைத்தார். இதனால் அந்த 36 வயது தாய் தவறி விழுந்து விட அங்கிருந்தவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். உடனடியாக அங்கிருந்த உதவி போலீசார் அப்பெண்ணை கைது செய்தனர். பின்னர் தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த போலீஸ் சந்தேக நபரை மலாக்கா மருத்துவமனையில் சேர்த்தது. பரிசோதனையில் 33 வயது அப்பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் பலமுறை ஏற்கனவே அம்மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் என்றும் தெரியவந்தது. 45 வயதில் உலக பட்டம் வென்ற குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜோர்ஜ் ஃபார்மன் 76 வயதில் மரணம். 45 வயதில் தனது பட்டத்தை மீண்டும் பெறுவதற்காக களத்தில் திரும்பியவரான ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் ஜோர்ஜ் ஃபார்மன் வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்கா ஹூஸ்டனில் காலமானார். அவருக்கு வயது 76. மருத்துவமனையில் அவரின் உயிர் பிரிந்ததை குடும்பத்தார் உறுதிப்படுத்தினர். ஆனால் காரணம் தெரிவிக்கப்படவில்லை. குத்துச்சண்டை சகாப்தம் முகமது அலியுடன் 1974 ஆண்டு ரம்பிள் இன் தி ஜங்கிள் என்ற சிறப்பு அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட மாபெரும் குத்து சண்டையில் பங்கேற்றவரே இந்த ஜார்ஜ் ஃபோர்மன் ஆவார். அப்போட்டியில் முகமது அலியிடம் தோற்றவர் பெரும் ஏமாற்றத்தில் பாதிரியாராகும் நோக்கத்தில் 1977 ஆண்டு ஓய்வை அறிவித்தார். 10 வருடங்களுக்கு பிறகு 143 கிலோகிராம் எடையுடன் களத்திற்கு திரும்பி வியக்க வைத்த ஃபோர்மன் படிப்படியாக உடல் எடையை குறைத்து 24 தொடர் வெற்றிகளை குவித்தார். பின்னர் 1991 ஆண்டு அப்போதைய ஜாம்பவான் ஆன இவாண்டர் ஹாலிஃபீல்டிடம் அவர் தோல்வியுற்றார். எனினும் மனம் தளராத ஃபோர்மன் 3 ஆண்டுகள் கழித்து அதுவரை யாராலும் தோற்கடிக்கப்படாத மைக்கேல் மூரரை வீழ்த்தி 45 வயதில் உலக பட்டத்தை வென்று அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்.